எதுக்குடா அங்கே நின்ட்டீங்க? இவங்க 2 பேருக்கு சண்டை. இப்போ சண்டையால் எல்லா பேரும் போகுது, பாதையை விட்டு ஓடுறாங்க. இந்த வேரிஸ் நண்டு ஊமிச்சாய் என்ன கடைசியில் வரீங்க? ஹலோ நண்பா, காற்றும் பலமாக வீசிக்கிறது, வெயிலும் சும்மா மண்டையை பொழந்துக்கிருக்கு. எல்லா கிளைமேட்டும் ஒன்றா இருக்குங்க. ஆனால் மழை தான் என்னன்னு தெரியல. திருப்பி மறுபடியும் காற்று நிறைய நேரத்தில் மறுபடியும் காற்றுலாம் ரொம்ப அதிகமாக அடிக்குதுங்க. இப்படி அடிக்குது காரணம் புரட்டாசி புரண்டு அடிக்கிற காற்றுன்னு சொல்லுவாங்க. அதாவது காற்று நிற்க போதான் இவ்வளோ சீக்கிரம் அடிக்குதுன்னா இன்னும் ஒரு 10 நாள் காற்று நின்றுன்னு சொல்கிறாங்க. பாப்பா எப்படி இருக்குன்னு. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் வைரம். பாருங்க, ஆடுகளில் சாயிராகி ஒரு பக்கம் உங்களுக்கு தெரியுதா? அந்தளவுக்கு சரியான காற்று அடிக்குதுங்க. அந்த புளிய மரமே சவுண்டு அந்தளவுக்கு கேட்குது. நல்லா காற்று ஃபோர்ஸ் அடிக்குது. இன்னும் நிற்க போகுது. இப்போ பாருங்கள், அப்படியே ஓடுதா மொசக்குட்டி. இந்த ஓடு புரட்டாசியில் சித்திரை வையாசியில் ஓடுவாங்க. அந்த மாதிரி ஓட போகிறாங்க. பாரு அங்கே பாரு மூலி அப்படியே அந்த நெத்து இருக்குது 1 2 அதுக்கு ஓடுறாங்க. அந்த மரத்துக்கு அப்படியே ஒன்று விடாமல் நிற்க போகிறாங்க. நீ செனக்குட்டி எதுவும் நேரம் இல்லை. அதான் ஓட்டம் நல்லா ஓடுக்குப்பா. நல்லா ஓடி பிடிச்சோட கையால் வரப்பு ஓடு. நல்லா ஓடு. எந்த காலத்தில் வரி குதிரையும் சின்ன வலிச்சு ஓட மாட்டாளுங்க. அவள் எந்த காலத்தில் ஓட மாட்டான். சேர்ந்துருக்கா அவள் சிலுக்கு. சிலுக்கு கொம்பரி ஓடுறாளுக்கு. ஓடுவியா? கேள்வியான நடந்துக்கு இருக்க. தெனாவிட்டு கூட ஓடுதுப்பா. தெனாவிட்டே பரவாயில்ல ஓடுறா. வரி குதிரை நீ மொத்தம் சாம்பார் ஆகிட்ட. நீயும் சின்ன வலிச்சிலாம் பிறக்குங்க. ஒன்று விடாமல் பிறக்குங்க. ரொம்ப நெத்து பிறக்கிட்டீங்க ஏத்தீங்களா? கைப்பாலே இப்போ ஒரு தடவை, அப்புறம் மதியம் ஒரு தடவை பிறக்கணும். போயிட்டு வருவீங்க. இன்றைக்கி இந்த முள்ளுக்குள்ளே போகலான்னு முடிவு பண்ணிருக்கோம். எப்பயும் பழைய பார்த்தா நேராக பிடிச்சா அந்த வயக்காடு போய் விடும். அது ஒரே தான் பாயிண்ட் டு பாயிண்ட் வெறும் முள்ளு தாங்க. அது வேறு இந்த நெட்டில் தான் அது வரைக்கும் ஒரே வெறும் முள்ளு தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஏக்கர் இருக்கும். காசா படமாக வாங்க முள்ளுக்குள்ளே போயிட்டு அப்படியே ஒரு மூட்டு திரும்பினாத்தான் நமக்கு கொஞ்சம் பசங்க 2 பெய்வாங்க. இந்த பக்கம் வெட்டினாங்க. இதை மட்டும் ஏன் வெண்டிக்கு போட்டாங்கன்னே தெரில. இதையும் ஒரு போடு போட்டுனாங்கன்னா நல்லா கம்மா சுத்தமாக இருக்கும். இந்த சீமக்கரிலே ஒழிச்சிருக்கலாம். வாரு இப்போ தான் வெட்டினாங்க. வாரு முதல்ல வளர்ந்துருச்சு. இதை அழிக்கவே முடியாது. மூலி நீ முன்னாடி வெயிட் பண்ணி கடைசியில் வந்துக்கிருக்க. வாரு மண்டை தலை தாண்டி ஆடுது. மண்டையை மாட்டி ஆடிக்கிட்டே ஓடு. என்னைக்கு பிள்ளை வளர்க்க போகிற தெரில. பால் ஊறணும்டியே. உங்கள் அம்மா கனமாக விட்டுட்டிங்களா? அவ்வளோதான். அவள் பசியை தாண்டி பார்ப்பா. கொஞ்சமாக மரம் பிள்ளைய கழட்டி விட்றாங்க. பூச்சி கொஞ்சமாக கழட்டி விட்டான். இங்கே வந்தா 2 பேர் ஃப்ரெண்ட் ஆகிக்குங்க. போய் கோச்சன் தம்பி அப்படியே கோச்ச மாதிரியே இருக்காங்க. கிரேஷி எங்கே ஊட்டி போட்ட? ஊட்டி போட்டு நேற்று அங்கிட்டு ஓடுற கம்மாக்குள்ளே என்ன தப்பிச்சு இந்த கடி அடிக்கிறா பசியில். நேற்று வேமா வீட்டுக்கு போனல. அப்படி இருந்தாலும் எனக்கு வீட்டில் கொஞ்சம் நல்லா புல் இருந்துச்சு. என்னத்தை கடிக்கிறான்னு தெரியல. வர நல்லா கரிச்சு கடிக்கிறேன். அங்கே இது வராது. ஓடி வா பூச்சே. பிள்ளையை விட்டுட்டு காலையில் கத்த விட்டுக்கு இருக்க. ஆத்தா நேற்றை விட இன்றைக்கி வயக்காடு ரொம்ப காஞ்சி வச்சுங்க. அப்படியே ஒன்றும் இல்லாமல் அடிக்கிற காற்றுக்கு வெயிலுக்கு ஒன்றும் இல்லாமல் போச்சு. நம்ம கம்மாயே பெட்ரு போல. நான் பொழுதுனே என்ன ரெடியாக அந்த மரத்துக்குள்ளே போகிற நெத்துக்காக நான் தெனாவிட்டே என்ன செய்வான். வந்தோடனே நல்லா வேப்ப மரம் நல்லா குழுன்னு இருக்கா. ஸ்கைபால் என்ன செய்வான். போமா ஸ்பெஷல் ஏரியா அந்த பக்கம் போமா. இந்தா நேராக போனால் அந்த வேலிக்கு போகலாம். இந்தா தெரிதாங்க அந்த தான் போகலாம். ஆனால் இவங்க வந்தவொடனே இந்த திரும்பிட்டாங்க அங்கிட்டு. இவங்க இந்த முள்ளை விட்டு வெளியே வர மாட்டாங்க. நல்லா நட்டுக்கால் ஃபுல்லாக இருக்கும்ல. இந்த முள்ளுக்குள்ளே கிடக்குங்க. இந்த ருசியாக இருக்குது பயவிலிக்கு. என்னடா இருக்குது இங்கே தாண்டா போகிறாங்க. வர்றவங்கெல்லாம் இந்த ஏரியா பார்க்க வராங்க. 2 வாக்கு அடிக்கிறாங்க. அந்தளவுக்கு இல்லைங்க சார். நல்லா ஒரு காலத்தில் இந்த இடத்துல எம்புட்டு நல்லா கோரையும். அப்படியே நம்ம டைனோசர் வர காலத்தில் டைனோசரு நம்ம சின்ன குட்டிக்கெல்லாம் பண்ணை மரம் புளிய மரம்லாம் இருக்கும்போது எம்புட்டு இது கிடச்சிக்க. இப்போல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. எவ்வளோதான் வம்பாக அடித்து வரட்டினாலும் இவங்க போக மாட்டாங்க. நல்லா பச்சை பசேன்னு புல் இதெல்லாம் பார்த்துட்டாங்க. நல்லா வாய் கேட்டது கொடி நல்லா அந்தளவுக்கு நல்லா வளர்ந்துச்சா. இந்த புல் கொடி ஓடுதா. அதாவது இந்த கொடி வரல, புல் ஓட கொடி நல்லா இருக்குது. அதனால தான் இதவே திண்டுக்கிட்டு வெளியேற மாட்டாங்க. முக்கியமா உன் மகளை கொடுக்குறோம் மேட்சலுக்கு. அவள் நல்லா ரெடியாக இருப்பாள். விட்டால் பறந்து கொத்துருவாள். ஆனால் தாங்க மாட்டான். ஒரு மழை வெஞ்சின்ஸுக்கு அம்பிடுத்தா உன் மகன் வற்றி போவாள். இப்போ அடிக்கிற காற்று கூட கொஞ்சம் வெயில் நிற்க நல்லா சுகமாக இருக்குது. ஒன்றும் தெரியல. இதுவே நைட்டு அடிக்கிற காற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு மாடுக்கு காய்ச்சல் வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. நம்மளாம் வெளியே படுத்தோம்னு வச்சுக்க ஜலதோஷம் காய்ச்சல் போன்ற 10 நோய்கள் எல்லாம் வந்துருங்க. அந்த மாதிரி இருக்குது சரியான காற்று. இப்படி இருந்தால் வேறு வழியில் படுத்தா ஆகணும். காற்று அப்போ அடிக்கிறது நல்லா கொஞ்சம் கூதலாக இருக்குது. திடீர்னு ஒரு நேரத்தில் நைட்டு 1 மணிக்கு ஒரு சாரம் விழுகும். ஒரு 10 நிமிஷம் சாரம் விழுகும். ஆடு மாடெலாம் எந்த செடியாக கற்றும். அப்புறம் திருப்பி அதான் நின்றுடும் படுத்துடும். அப்புறம் திருப்பி காற்று அடிக்கலாம். அப்புறம் திடீர்னு இப்படி தாங்க டெய்லி இந்த 1 வாரம் பார்க்குறேன். ஒரு 11 மணிக்கு ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு அதில் ஒரு சாரம் விழுகுது. அப்புறம் ரெண்டுக்கிறது பாருங்க. காற்று எப்படி தள்ளுது. முக்கியம் உள்ளே நல்லா வீடு எனக்கு நல்லா இருக்குது. சைலண்ட்டாக அமைதியாக இருக்குது. நல்லா வேறு லெவலில் இருக்குது. அங்கிட்டு சுற்றி முள்ளை அடிச்சது நல்லா இருக்குப்பா. தொய்க்கோ நீயும் உன் தங்கச்சி அக்காவா ஜப்பானே நல்லா பூ பறக்கிறீங்களா? நேராக வர்ற நீசா என்ன ஓம் பிள்ளைல என்கிட்ட கையில் இல்லை. அவள் வீட்டில் இருக்க. என்ன வேணும்? பூ வேணுமா? என்ன நீசா பூவுண்டுக்கு இருக்கீங்க. இல்லை என்ன இருக்குது டேஸ்ட்டு? இந்தா நீசா இருக்கு. இதெல்லாம் கரெக்டாக புரட்டாசி மாதம் இப்போது ஒரு நல்லா இந்த மரம் காய்க்கிறது.
இந்த காற்றடிக்க அப்படியே விழுந்துருதுங்க. அதனால் நிறையா மரம் இருந்தால் காற்றுக்கு பூ விழுகாது. ஒன்று நிற்கிதா பாரு. எக்கு போட்டலாம் மீரா கொம்பை மகன் நிரூபிக்கிற பார்த்தியா. எக்கு போட்டு நல்லா தின்ற அளவுக்கு தின்னுக்க. அதான் நான் பார்த்தேன் வரிசை வந்துட்டான்ப்பா. எங்கே இருக்கேன் பண்ண மரமாக முதல்ல வந்துடுறான். நான் வசூட்டியாய் என்னங்கடா எல்லாம் வரிசையாக வாரிங்க. பூ வெட்டாத தூரத்தில் இருக்காடா. என்னடா இருக்குதுல இந்த உனக்கு 2 பூ எடுத்துக்க போதும். சரி மீன்மாடா நீ திம்பியாடா பூவு. பார்க்குறேன் இவன் திங்கவே மாட்டேன். என்னடா சளி பிடிச்சிருக்கு. அன்றைக்கி மழையில் நனைஞ்சதுக்காடா பாரு சளி நல்லா பிடிச்சிருந்தீங்க. அந்த காற்று அதுக்கும் நீயும் உங்கள் அம்மாவும் அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. எதுக்கிட்ட அலையிறேன்னு தெரில. இந்த இருக்கா அவர் இங்கிட்ட அங்கிட்ட அலையிறேன். என்ன அலையிற எதுக்கு அங்கிட்டு இங்கிட்ட அலையிற. தண்ணின்னு வேணுமா. உங்கள் பாருங்க எல்லாம் அந்த தூரத்தில் துணி கட்டிருக்காங்களா. எல்லாம் சண்டா ஓடிட்டாங்க. அப்படி ஊன்ட்டாங்கன்னா இந்த ஏரியா பக்கம் விதப்பு நாள் போட்டிருக்கு. ஆடு மாடு யாருக்கிட்ட வரக்கூடாதுன்னு இருக்காங்க. நம்ம கிட்டே போக முடியாது. போனால் அப்படித்தான் அந்த எவ்வளோ உள்ளே போய் நறுக்குன்னு ஒரு மிதிப்பா. அப்படித்தான் விடிய கடலில் பஞ்சாயத்து தான். நான் ஸ்கைபாலே இன்னும் இதுக்குங்கிட்ட அந்த ஏரியா பக்கம் போக முடியாதுங்க. போகணும்னா தை மாசி அந்த டயத்தில் தான் நம்ம இந்த ஏரியா பக்கம் கால் வைக்க முடியும். அது வரைக்கும் வைக்க மாட்டாங்க. விதப்பு நாள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. மழை பெஞ்சாலும் ஏன்னா கிணறு தண்ணி இருக்கா இந்த அளவுக்கு சுருக்கமாக விவசாயம் பண்ணுவாங்க. நம்ம இப்போதைக்கு இது வரைக்கும் பாடம் இதுக்கு அங்கிட்ட அப்படியே யூட்டன் போட்டு திரும்பிட வேண்டியதான். இப்போ தண்ணிக்கு தான் அலையிறா. தண்ணி தாக எடுத்துருச்சு வயவலிக்கு. வெயில் அடிக்க நான் போமா என் கையில் என்ன இருக்கு. ஒன்றும் இல்லை. என் கையில் இருந்தால் தர மாட்டேனா. பூ எதாவது இருந்தால் தர மாட்டேனா. தண்ணி தாக எடுக்குதா போமா. வாங்க கிளம்புவோம். தண்ணி இல்லை கோக்கோ சொன்னால் கேளு ஏமாந்துருவ. தண்ணி இந்த ஏரியா பார்க்க முடியாது. வா நேற்று மாதிரி அந்த ஊர்னிக்கு போவோம். தண்ணியை நினச்சி பார்க்காதீங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம் நம்ம போய். அப்படியே இந்த பக்கம் போகணுங்க. லைட்டாக கொஞ்சம் புல் தழுத்துருக்கு. வாய் கட்டுற புல் அப்படியே ஒரு ரவுண்டு போகணும். இந்த பக்கம் போகலாம் பட் ரிஸ்க்கு. அந்த பக்கம் பருத்தி போட்டிருக்காங்க. இந்த பக்கமே போவோம் வாங்க. அக்காலும் தங்கச்சி எப்போ வரீங்க. வரி குதிரை பூச்சி 2 பேர் அண்ணன் நட போட்டு போகிறாங்க. என்னமோ நல்லா புல் நிறைய இருக்கிற மாதிரி. பூச்சி பூச்சி நான் தெரிஞ்சு பூச்சி தான் தங்கச்சியா வரி குதிரை அக்காவான்னு தெரில. எதுன்னு தெரில. நான் பரவாயில்ல. பூச்சி கொஞ்சம் பெரிய ஆளாயிட்டா. இவன் சீக்கிரமே ஆடு வெட்டான். வரி குதிரை வட்ட செயலில் எல்லா ஆடுகளும் தண்ணிக்கு இங்கே இருக்கிறது பார்க்க வராங்க. தண்ணி கிடையாது. ஏன்னா தண்ணி நேற்றாவது இருந்துச்சு. இன்றைக்கி சுத்தமாக இல்லை. பாருங்கள் சரியில் ஓட்ட ஓடுது. இன்றைக்கி தண்ணியே சான்ஸ் இல்லை. நேராக அங்கே தாங்க போகணும். யார் இங்கே படுத்துருக்குது. யார் இது எவன் எனக்கு சரியாக தெரியலையே. ஜப்பானா யார் டூக்கியாவா ஜப்பானே. என்ன உடம்பு இல்லையா. என்ன அப்படி படுத்திருக்கா. எப்பயும் படுக்க மாட்டாளே. இப்போதான் பரப்பாளே ஜப்பானே. என்னாச்சு. நல்லா வெயிலுக்கெல்லாம் குழுன்னு இருக்கு அந்த பிளேஸு. வந்து பேசாமல் தூங்கிட்டேன். நான் யாரா வந்து படுத்துக்கணும். பூச்சே எங்கடி பிள்ளைய விட்ட. பிள்ளை எங்கேயாவது விட்டுறது. எவனு வந்தால் சரி வராட்டி சரி. நம்ம வயிறு நினைச்சவர் நடக்கிற அவர் தவறாள். டோக்கியோ உங்கள் அக்காவுக்கு என்னன்னு தெரியல. உடம்பு சரியில்லையா என்ன தெரியல. நல்லா காய்ச்சல் சூடலாம் இல்லைங்க. அந்த நல்லா குழுன்னு இருக்காக படுத்திருக்கா. ஜப்பான் மாமா ஜப்பானே நல்ல பிளேஸாக இருக்குங்க. நம்மளே இத்தனை நாள் பார்க்கல. யாருமே தெரியாது. இந்த பக்கம் உள்ள ஆள் உட்காந்து கூட தெரியாது. அந்தளவுக்கு ஒரே இதாக இருக்குது. ஆனால் குழுன்னு இருக்குது. என்ன அதிகமாக இந்த ஏரியாவில் பன்னிகள் நிறைய நடைபெறும். அதோட பிளேஸாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கேட்டால் கருத்தோ நான் பார்க்குறேன். என்ன நம்ம ஓனர் எங்கே உட்காந்துருக்கேன் கேட்குறேன். சிட்டுப்பில் வாடா கருப்பு. என்ன வரிசையாக வராங்க. நெத்தா இருக்கு கருப்பு. எங்கே இருக்கு நெத்து. வரையான் பாரு. அவன் பண்ண மரத்து மகன் புளிய மரத்து மகன் 2 பேர் ஒன்றா தெரிஞ்சுக்கிறாங்க. என்னடா என் கையில் இல்லைடா. இதுவும் பாரு பறக்கிறாங்க. என்னடா இருக்கு என் கையில். ஒன்றும் இல்லைடா. பாரு உனக்கு ஏதோ கொடுக்குறேன்ட்டு அவன் அங்கிட்ட பறந்து போய் அத்தே எனக்கு கொடுத்துட்டு பார்த்துவாடா. என்னடா என்ன கொடுக்குறாங்க. இங்கே என்ன சீமை ஃபுல்லாக இருக்காங்க. ஏண்டா நீங்கள் கேட்கலாம் ப்ரோ இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த சவுண்டல் குவாப்புல அதை விதைச்சி விட்டீங்களே முளைச்சான்னு கேட்டிங்கன்னா எல்லாம் நல்லா முளைச்சிச்சுங்க. இவ்வளோ தூரம் வளர்ந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வெயில் அடித்தா செத்து போச்சு. 1-2 ஆடு அடிச்சது போச்சு. முடிஞ்சது நல்லா வளர்ந்துச்சுங்க சூப்பராக. அந்த இடத்துல மழைஞ்சு தொடர்ந்து 2-3 மழை பெஞ்சிருந்து செம்மையாக வளர்ந்துருக்கும். எதுவுமே வளராமல் போச்சு. 2-3லாம் முழுக்குள்ளே போட்டது. அதெல்லாம் வளைக்கிறது முழுக்குள்ளே போட்டதுலாம் முளைச்சிரும். ஆனால் அந்த வெளி ஓப்பன் டைப்பில் போட்டது அதெல்லாம் செத்து போச்சு. வெயில் தாங்காமல் ஹீட்டு தாங்காமல் இறந்து போச்சு. அந்த ஒரு 2 மலையோட நின்றுக்குச்சு வேறு. இப்போ தொடர்ந்து இப்போ பெஞ்ச மழை 100 மழை பெஞ்சுன்னு நல்லா இருந்திருக்கு. தொண மழை எல்லாம் போச்சா. நம்ம தோட்டத்தில் அகத்தி போட்டுருந்தேன். இந்த நீளம் வளர்ந்துருக்குங்க. அது இப்போ தான் எங்கிட்ட பரவாயில்ல. கொஞ்சம் தண்ணி இருக்கனால முளைச்சிக்கிச்சு. எல்லாம் நேராக அந்த மரத்துக்கு தாங்க போகிறாங்க. பூ பிறக்க தண்ணி தாக எடுத்துருச்சு. கரெக்டாக ஊர்னியை பார்த்தா போகிறாங்க. என்னடா பூச்சி மக்களா இன்னும் உங்கள் அம்மாவை தேடிக்கிறீங்களா. உங்கள் அம்மா விடிய தெரியல கண்டுபிடிக்க மாட்டாங்க. என்னாலே கண்டுபிடிக்க முடியல. எங்கிட்டு போகிறாங்க எங்கிட்டு வராங்க தெரில. இப்போ தான் ஓப்பன் டைப்பாக தெரியுது. இது ஃபுல்லாக முள். இப்போ தான் பாபி மோனிக்கா தான் வர்றாங்க. வரட்டு வாங்க வெளியே வாங்க. உங்களுக்காக தான் வெயிட்டிங்க. பாதி பேர் மாதிரி ரொம்ப அப்படியே ஒன்று விடாமல் நேற்று திண்டு வயிறு நினச்சிச்சா. கரடியே நினச்சிச்சா வயிறு. உன் பிள்ளை எங்கடியே பிள்ளையை கண்டுக்கிறதே கிடையாது. என்ன பண்ணிக்கிறீங்க தனியாக. நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க. என்னடா ஆளாக கண்ணு பார்க்குறேன். வந்துட்டாங்க பார்க்குறேன் சார். கரெக்டாக எப்படா நிற்கிருப்பாங்க. இல்லை கேட்டு ஓப்பன் பண்ணி திறந்து வந்துடலான்னு பார். முமிச்சே லீசா
பழுனே ஓட்டத்தை பாரு. இந்த பாதி பேர் தான் வரீங்க, பாதி பேர் நல்லா மெய்தாங்க உள்ள. ஆனால் நல்லா மேட்சை கிடக்குங்க, பரவாயில்லங்கிட்டு. நம்மளும் ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம் வந்து. வர்றா டோக்கியோ, வர்றா டோக்கியோ, பாரு நைஸாக ஓடி ரே டோக்கியோ, ஏற்று டோக்கியோ. எங்கெங்கே ஓடுறோம் இல்லை, தெரியாமல் தான் கேட்குறேன். இதில் என்னடா இருக்குது? வெறும் பூ தான் இருக்குது, என்ன இருக்குன்னு இப்படி வரீங்க? இந்த பூவை பறக்கி வகுறு நினைச்சிருமா? சத்தியமாக தெரியாமல் தான் கேட்குறேன். இந்த மரத்தை விட்டு அந்த மரத்தை விட்டுண்டு நீ ஓடி ஓடி பொழுதாண்டி வைப்பதே. இதுதான் நமக்கு சரியான டைம். இந்த டயத்தில் நம்ம லஞ்சம் முடிச்சிடணும். நீங்களும் வீடியோ யாராவது சாப்பிட்டு கொண்டே பார்க்குறவங்க லைக்கை தட்டி விட்ருங்க. நான் போய் சாப்பிட போகிறேன். எனக்கு ரொம்ப பசிக்குதுங்கப்பா. இதை விட்டால் டைம் கிடைக்காது. நேராக தண்ணிக்கு ஓடி போயிடுவாங்க. அதுக்குள்ளே ஒரு 1/4 மணி நேரம், அதுக்குள்ளே நம்ம லஞ்சம் முடிச்சிருவோம். ரைட்டா? சரி வாங்க தண்ணி குடிக்க போவோம். அம்மா தண்ணி குடிக்க முடியும். இந்தா வாடா போமாடா பண்ண மரம் வாங்கினேன். 2 பேரும் ஒன்றா தானே தெரியுங்க. ஓடியா எவனும் வர மாதிரி தெரியல. அங்கே நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக மீறாங்க. வெயில் மண்டையாக பழந்துக்கு இருக்குது. தண்ணி தாகமே எடுக்கல. மணி 2 மணி ஆகி போச்சு. குளநேரி தண்ணி வேணாமா? தண்ணி வேணாமலே இருக்கீங்களே. அப்போ சாயந்தரம் 4 மணி ஆனால் வீட்டுக்கு ஓடுறது. தண்ணி விட்டால் தாங்க நல்லா வகுறு நிறையா. இதான் சரியான டைம். இதுக்கப்புறம் வெயிலை கட்டுப்படுத்த முடியாது. அக்கனி இப்படி படுத்துருக்கா பாரு. எனக்கு என்னாண்டு நீ வாடு கத்திக்கிட்டே இரு, நான் வடக்கு திருச்சி சாமி முறையீடு எல்லாம் வருவாங்க. வாங்க எல்லாம் மோனிக்கா எல்லாம் வந்துட்டிங்களா? நான் வந்துட்டு நண்டுலேருந்து எல்லாம் வந்துருச்சு. வாங்க, இதுக்கு மேலே அதை நிப்பாட்ட முடியாது. வரட்டு எல்லாம் நில்லுங்க. ஒன்றா போனால் தாங்க போக முடியும். இங்கிட்ட ஒன்று போச்சுன்னா ரொம்ப சிரமம் தான். நில்லுங்கடா நீ இந்த மாதிரி கூப்பிடும்போது எங்கே நின்றுருந்தீங்க? குட்டியாம்மா கிரேஷி எங்கடி உன் பிள்ளைய? நேற்றெல்லாம் பிள்ளைய போட்டு நீ பாட்டுக்கு ஓடி சுற்றிக்கிந்தா இதே இடத்துல. இன்றைக்கி மறந்துட்டு நல்லா வெத்தலை போட்டு வர அவர் யார் வந்தேன்னா வராட்டியா நண்டு. குட்டியம்மா தான் முதலாக இருக்கா. பயவில் அவ்வளோ தாகத்தை இருக்க முடியல. வாங்க, நீங்கள் என்ன அண்ணன் நட போட்டு ஒரு நாளைக்கு நான் பின்னாடியே போகிறேன். மோனிக்கா குடிய வா தண்ணியாக குடிங்க. தண்ணியாக இருக்கு ஒத்த போகுது. உங்களுக்குலாம் தண்ணி போதுமா? சின்ன வளைச்சி ஒத்த போட்டு தண்ணி குடிக்கல, அப்படியே பேசாமல் நிற்கிறான். கடை அவ்வளோ 6 மணி தண்டி கடை. சின்ன வளைச்சியே நீயும் உங்கள் மம்மி ஊமச்சியும் தண்ணி குடிக்கல, ஒத்த போட்டு தென்னா போட்டு குடிக்கல. ஏன்னு தெரியல. தண்ணி வேணாமா? இதோட தண்ணி எங்கேனே கிடையாதுடி. இந்த ஒன்று தான் எங்கிட்ட கொஞ்சம் இருக்குங்க. காலையிலேருந்து இந்த கடை நம்ம கூட்டத்தோட திரியுது. ஆடு வேட்டை வந்துச்சு, ஆனால் பேசாமல் திரியுது. வந்துச்சு அப்படியே அதோட சரி. ஆடு மேயுது, பசியில் நம்ம கூட தெரியுது. 6 மணி வரைக்கும் நம்மக்கிட்ட தான் வரைக்கும் வர மகனே. தூக்கிட்டு போடுவா. அம்மா ரொம்ப பாசமாக வச்சுருப்பாடா. இந்த வர தேத்து நான் தூக்கிட்டு அத்தே உன் மகன் அப்படியே சுத்தா கருப்பு அப்படியே மாடை வச்சுக்கிறேன். ஆத்தாடி ரொம்ப பாசமாக தானே இருக்கேன். செம்பரி ஆடு எல்லாமே இப்போ தான் முதல் தண்ணி குடிச்சிட்டு வடக்கு பக்கம் போயிட்டு திருப்பி 2வது தண்ணிக்கு வருவாங்க. நாளை ஒரு 5 மணி போல் வருவாங்க. ஏன்னா 2 தண்ணி குடித்தா தான் ஆடுகளுக்கு நேராக போய் முட்டிட்டு அப்படியே திருப்பியும் போய் அங்கே ஓணுங்க. நம்ம வெள்ளாடு கூட எங்கிட்ட வீட்டு தண்ணி கொடுத்து சமாளிக்கலாம் காலையில். ஆனால் செம்பரி ஆடு அப்படி இல்லைங்க. 2 தண்ணி கொடுத்து ஆகணும். காலையில் 1, மதியம் 1, ஏன் சொல்லப்போனால் 3 தண்ணி, சாயந்தரம் ஒரு தண்ணி கொடுத்தா தான் கொஞ்சம் நல்லா குட்டி வளர்க்கும். ஈண்டு ஆடுகள் சனி ஆடுகள்லாம் இந்த டைமில் தண்ணி இல்லாத டைமாக ரொம்ப சிரமம். இப்போல்லாம் 2 தண்ணி எங்கிட்ட பரவாயில்லங்க. கொஞ்சம் கிடக்கு. கொஞ்சம் ஏற்கனவே விநாயகரை கரைக்க கொஞ்சம் தண்ணி எடுத்து விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு சாமி அந்த என்னது முளைப்பாரி போடுவாங்க, அதுக்காக இப்போ தண்ணி திறந்து விட்டாங்க. எங்கிட்டோ அன்றைக்கி விநாயகரை காப்பாற்றி விட்டப்பில் தூக்கி கொஞ்சம் இந்த இன்னொரு சாமிக்கு ஏதோ வச்சுருந்தாங்க. அப்படியே வச்சு மாற்றி ஓடிக்கிறாங்க. இது வந்து கிராம சார்பாக தண்ணி எடுத்து விட்ருக்காங்க. எங்கிட்ட ஆடு மாடு தண்ணி குடித்தா போதும். ஆடு மாடுக்கு சேர்ந்தாப்புல ஒரு தண்ணி எடுத்து விட்டாலும் ரொம்ப புண்ணியமாக போகும். சிலுக்கு தண்ணி குடிச்சியா? சரி நீ குடிச்ச பரவாயில்ல. பெரிய சவுண்டாக தான் இருக்கேன். சில நேரத்தில் அறிவு நல்லா வேலை செய்யுது, சில நேரத்தில் மொத்தம் வேலை செய்ய மாட்டேங்குது, காதை ஏற்க மாட்டேங்குது. தெனா விட்டு தெனா தண்ணி ஒத்த போட்டு குடிக்கல, ஏன்டே தெரில. தண்ணி குடிக்காமல் செந்துட்டியவா திண்டு. தெனா விட்டே தெனா விட்டே உன்னை தான் கூப்பிட்றேன், காதை ஏற்கலையா? ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக மேய்றியா நீ? என்னன்னு தெரிலங்க. இந்த ஒரு வாரமாக ஒரு விமானத்தோட காணோம். எப்பயுமே கரெக்டாக 2:30க்கு ஒரு விமானம் வருவாப்பில் பைலட்டு. அதெல்லாம் எந்த விமானம் இல்லைக்கா? ஒருவேளை காற்று ரொம்ப பலமாக அடிக்கிறதுனால விமான சேவை ரத்து செய்யப்பட்டதான்னு தெரில. ஒரு விமானத்தை கூட காணுங்க. நைட்டுங்கான எப்பயும் இல்லை. எப்படியா டெய்லி ஒரு மணி நேரத்துக்கு சருன்னு போய்கிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு நம்ம இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஐட்டமில். அதனால் இப்போ என்ன தெரில, ஒரு விமானத்தை கூட காணும். கரெக்டாக என்ன தெரிஞ்சு இந்த காற்று நின்று போனதான் எல்லாரும் சேவை தொடர்பாயிலாம், இல்லை வேறு ஏரியா பக்கம் போயிட்டாயெல்லாம் தெரில. மாயக்கா எங்கே அம்மணி வேரி சம்மணி அதெல்லாம் கண்டுக்கிறியா? பாரு நடைய பாரு. நடையும் ஆளும் பாரு. நல்லா ஆள் ஒரு நாள் வளரணும்னு பார்க்குற, வளராமல் அப்படியே நிட்டா வயவில். அங்கே ஒருத்தி கத்துறா ஒரு கருவாச்சி மக. நான் இங்கே இருக்கேன் பாரு, என்னை யாரும் மறந்துட்டீங்களான்றா. இங்கே அவ்வளோ காணாம இவன் மட்டும் தான் தெரியுக்கா. வா எக்க போடுவியா? எக்க போட தெரியுமா? அதெல்லாம் போய் கரிச்சு இது நல்லா தின்னு. குச்சியை கூட விட்டுறக்கூடாது. இப்போ இருக்க பசிக்கலாம். ஒன்று கூட அடிச்சு காலி வந்துட்டு பார்த்துக்கலாம். பல்லு நல்லா முளைச்சிச்சுல. லீசா முடியா கிட்ட வா, உனக்கு ஒன்று வச்சுருக்கேன். லீசா அந்தா இங்கே வர்றி. சின்னத்தில் காது இருக்குது, சின்னத்தை கூப்பிட்டா கண்டுக்கிற மாட்டேன்றா. இது கீழே விட்ட நம்ம சிட்டுப்புள்ள காலையிலேருந்து இப்போ இவ்வளோ ஓட முடில.
காலில் முள்ளு குத்திச்சு ஆப்ரேஷன் பண்ணிடுமா. இந்த இருக்கார், இந்த காலில் தானே இந்த இருக்காங்க இருக்குது இருவார். இந்த காலிலே அந்த காலையே அந்த அந்த மலை வச்சு எடுத்துருவோம். அவ்வளோதான் கால் நோண்டி போ முள்ளை எடுத்தாச்சு. காலை தான் பயவில் காலையிலேருந்து பயவில் அப்படியே ஓடலை, இல்லாட்டி பறந்துருப்பா. பாருங்க அம்மனியை பாரு. அப்போ வந்து ட்ரை பண்ணுறான். இந்தோ என்னடா எல்லோரும் எக்க போடுறாங்க, நம்மளால ஒன்றும் முடியலையே. இதோ அவளும் பார்க்குறான். இந்தோ இதோ முடியல அவளுக்கு. அவளும் பார்க்குறா. அம்மனியா என்ன அம்மனியே எக்கு போட முடியலையா? எல்லாம் எக்கு போடுத்துட்றாங்களா? இருவாரு அம்மனிக்கு ஏதாவது ஒன்று கொடுப்போம். தனியாக நல்லா காற்றடிக்குது. ஆமாம் எல்லோரும் வந்துடுறீங்க மொத்தமாக. இந்த அம்மனி எடுத்து போடிப்பிரு, எடுத்து ஓடிலாம் வந்துட்டாங்க. இந்த கடை உனக்கு ஒன்று பெருசு வச்சுக்கேன், அவ்வளோதான். அம்மனி எல்லா வரும் சண்டை வரேன்த்தியா. நீ நல்லா வளரு, ஹார்லிக்ஸ் போன் விட்டால் சாப்பிட்டு சீக்கிரம் வளரு. என்ன அம்மனி என்ன அம்மனி நல்லா நல்லா பேசுகிறதெல்லாம் புரியுங்க அவளுக்கு. நல்லா கூப்பிட்டோன்னே திருப்பா. ஆனால் சேட்டை பாட்டு சேட்டை வீட்டுக்குலாம் போயிட்டானா பக்கத்து வீட்டுக்கு போய் அரிசி திங்கிற வேலையாத்தே திருப்பா. என்ன அம்மனியே அரிசி திண்டு அரிசி நல்லா அரிசி திண்டு பழகிட்டான். வாருங்க ஆத்தடி ஆத்தா விட மாட்டேன், எனக்கு இன்னொரு ரத்து கொடுன்றா. அவ்வளோதான் இல்லை காலியாக போச்சு. அப்புறம் கொடுக்குறேன், எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் அவை போட்டான் விட மாட்டான். ஒரு நேரம் நல்லா ஜாலியாக விளாடுவாங்க. கூப்பிட்டானே காதாக்க நல்லா மாயக்காமல் இருத்தானே. அவங்க மாயக்காவில் கழட்டி விட்டா பையன் உள்ள. சரி போ மேய் போ, அப்புறமா விளாடலாம். எடுத்தாரேன் நானே. அதில் இன்றைக்கி விட மாட்டான். வருவார் எத்தனை பேர் கைட்டா மரத்தை தொட்டே நான் வந்துடுவாங்க. வாடா கோச்சம்மா தம்பி, கோச் தம்பி வாடா. 2 பேர் கைங்க. வா தங்கச்சி எங்கிட்டு போயிடாதிரி, காணாமல் போயிடுவேன். கூடவே பாசமாக வளர்த்துருக்கேன். பூச்சி எங்கிட்டு இருக்காளோ. வா பையன் உள்ள. நானும் அப்போ வந்து கத்தி பார்க்குறேங்க. அந்த கருப்பசாமி பையன் உள்ள இன்னொரு ஆடு கூட போய் ஆடு வெட்ட ஓடி போயிட்டான். நல்லா மேய்ச்சிக்கிட்டான், கிட்டு ஓடி போயிட்டான். இப்போ திருப்பி அங்கேருந்து கத்திக்கிட்டியான். ஒன்று அங்கிட்டு போகணும், இல்லாட்டி நம்ம கூடத்துக்கு ஒரு 2 நடுவில் 2 இருக்கான். எங்கிட்ட கத்திக்கிட்டேன். நானுக்கு அதுக்கு ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. பயவில் எங்கிட்ட வரணும். எங்கிட்ட நாய் வந்தால் பெரிய பிரச்சனையே. இங்கிட்டு வேறு நம்ம செம்பரி கூட்டத்தில் பயவில் கருவாச்சிம்மா கத்திக்கிருக்கா. ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிப்பிட்டாங்க. வா கத்தி தொண்டை கட்டி போச்சு. எங்கே எப்படியாவது கணக்கெடுத்துறாங்க. உங்கள் அம்மாவை எங்கேயா விட்டுடுற. வா ஓடியா வா அத்தி இவ்வளோ பிடிக்க முடியாது. அவ்வளோ செம்பரி ஆள் கூட பிடிச்சிடலாம் போல. இவ்வளோ பிடிக்க முடியாது போல. ரொம்ப கஷ்டம்தான். இப்படியே இந்தா யாத்தே என்ன இந்தா ஓடு. அப்படியே போயிரு. இவ்வளோ பிடிக்க முடியலங்க. அங்கிட்டு ஓட போகிறான். அப்படியே நேராக போ. நம்ம கூட்டத்தை பார்த்தா ஓடிடலாம். அப்படியே நிற்காமல் போயிரு. அந்த இருக்காங்க ஒரு எல்லா ஆடு முழுக்குள்ள ஓடி போச்சு. மறுபடியும் செம்பரி ஆடு கூட ஓடியாத. ஒன்றும் இல்லை. மழை பெஞ்சிருந்து இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக மேயுது. கரெக்டாக வந்து மணி ஒரு 3:30 வந்து விட்டேன். மணி இப்போ 5 மணி ஆகுது. அது வரைக்கும் அவன் எல்லாம் மேயிறாங்க. பேசாமல் ஒரு நிழலில் பார்த்து பேசாமல் உட்காருது. நல்லா புல் இருந்தால் ஓட தேவையில்லை. புல் இல்லாட்டினா குச்சியை வச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டே தெரியணும். புல் இருந்தால் பிரச்சனையே கிடையாதுங்க. நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். இல்லாட்டி நடந்துக்கிட்டே தெரியணும். கால் வலி பெண்டு எடுத்துருங்க. நம்ம பயவில் கருப்பசாமி நேராக எங்கே அவங்க ஆடு கூட ஓடிப்பிட்டா போல. மணி இன்னும் 6 மணி பெல் அடிக்கல, அதுக்குள்ளே கிளம்பிட்டாங்க. அவங்களா கிளம்புனா விட்டுற வழிதாங்க. வகுறு நிறைஞ்சா கரெக்டாக விட்டு தண்ணி போய் விட்டுலாம். எனக்கு தெரிஞ்சு கிளம்புறான்னு நினைக்கிறேன். நரி வேர் இஸ் பெண் குயின். ஓய் நரி எங்கே பெண் குயின் எங்கே விட்டா மறந்துட்டியா? இந்த பிள்ளை வந்தோடனே அவ்வளோதான். பெண் குயின் வேணால் யார் வேணும்னு கழட்டி விட்டா பயவில்லை. சரி நண்பர்களே, நானும் நம்ம ஆடுகளை மூட்டை முடிச்சா கட்டி வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டு லைக்காக தட்டி விட்டுருக்கேன். இதேமாதிரி அடுத்த ஆடுபடியில் உங்களை சந்திக்கவா. அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வைரம். வீடியோவே உடனுக்குடன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறக்கா குழுவு தொலைக்காட்சியை நீங்கள் யூடியூப்பில் பார்க்கும். ரைட்டா வரட்டா. சி யூ டாட்டா பாய். நீங்கள் இன்றைக்கி 5:30 வீட்டுக்கு போகிறோங்கோ.